பார்க்கல, ஸ்கிப் பண்ணிடலாம், பார்க்கவே வேண்டாம். 3 ஸ்ட்ரெயிட்டாக 3 பார்த்துடலாம். படம் ரொம்ப சுமாராக தாங்க இருக்குது. படம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஒன்றும் எக்ஸைட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே என்ன சொல்கிறது, கிளீஷேவாக தான் இருக்குது. எல்லா படத்துலையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த லஞ்சம் வாங்குறவங்களுக்கு எதிர்த்து போராடுற ஹீரோ, அதுக்கு இது பண்ணுறது அதே மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தியனில் இருக்க அந்த எமோஷனல் கனெக்டே இல்லை இதில். ஸோ ஒன்றுமே இல்லை. மியூசிக் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. அந்த ஒரு பாட்டு தான் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் விஷுவலாகவும் அதுவும் நல்லா இல்லை. அந்த ஒரு பாட்டு கேட்க நல்லா இருக்குது. அதை தவிர்த்து பிஜிஎம்மோ இல்லை வேறு எதுவுமே இல்லை. அந்த கெட்டப் நிறைய போட்டிருக்காரு. ஆனால் அந்த கெட்டப்பெல்லாம் வந்து எதுக்கு போட்டாங்கன்னே தெரில. அந்த பாசிட்டிவ்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் அது எதுவுமே இல்லை. அவ்வளோதான். அதே மாதிரி கிளைமேக்ஸும் வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இந்தியன் 3க்கு ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம்லாம் பார்க்க ரிச்சாக இருக்குது, கிளாஸியாக இருக்குது. அந்த குவாலிட்டி ஃபஸ்ட்டில் இந்த படத்தில் இல்லை. எனக்கு பிடிக்கலங்க, ரொம்ப தூக்கம் வந்தது. பார்ட் 2 ஸ்கிப் பண்ணிட்டு பார்ட் 3 ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ட் 3க்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கொடுத்துருக்க லீடு வந்து செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பீஜம், அதான் பார்ட் 1ஓட பீஜம் வருது. அது நல்லா ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கு. அதை தவிர்த்து இந்த சாங்ஸ் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக அட்ராக்ட் ஆகலை. இந்தியன் 2க்குன்றனால அது பெருசாக அட்ராக்ட் ஆகலை. ஃபுல்லாக தாத்தா அவங்க கதை மட்டும் தான் இருக்குது. அப்படியே செம்மையாக இழுக்கும். அந்த மாதிரி எல்லோரும் மாறிடுவாங்க. அப்போல்லாம் இல்லை, கரப்ஷன் அதே சீன்ஸ் காமிச்சிருக்காங்க. 2-3 இதில் சின்னாரில் அவர் எப்படி கொலை பண்ணுறாரு அதெல்லாம் காமிக்கிறாங்க. அவ்வளோதான். சாரி, போட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்து. அது கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆமாம், இல்லை இந்தியன் 2 பார்க்கல, ஸ்கிப் பண்ணிடலாம், பார்க்கவே வேண்டாம். 3 ஸ்ட்ரெயிட்டாக 3 பார்த்துடலாம். இதில் ஃப்ளாஷ்பேக் கூட இல்லைங்க. தாத்தாவே பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. கொஞ்சம் ஒன்றுமே கதையே இல்லாத வந்தது. ஸ்ட்ரெயிட்டாக பார்ட் 3 பார்க்கலாம். ரொம்ப போர் அடிச்சிச்சா படம்? எனக்கு தூக்கம் வந்துச்சுங்க நிறைய. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா படம் பெருசாக போகாது. பார்ட் 3 வந்துச்சுன்னா சான்ஸ் இல்லை சுமாராக தான் தெரியுது. சுமாராக தான் இருந்துச்சு. ஏன் ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ண சாட்டிஸ்ஃபை பண்ணலையா? சாட்டிஸ்ஃபை பண்ணல. என்ன ரீசன் ப்ரோ? என்ன ரீசன்னா மேக்கிங் சரியில்லை, அவ்வளோதான். மேக்கிங் சரி. சங்கர் டைரக்ஷன்லேயே மேக்கிங் சரியில்லைன்றீங்க. அவரோட நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஏன் இந்த படத்தில் சொதப்பிட்டார்னு நினைக்கிறீங்க? அது தெரில ஜி, அது அவருக்கு தான் தெரியும். மேக்கிங் சரியில்லை. உங்களுக்கு மேக்கிங் சரியில்லைன்றீங்களா? ஸோ இது ஒரு மாதிரி போர் அடிக்காமல் போவோம்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி. இந்த படம் ஃபுல்லாக போர் அடிக்கிற மாதிரி தான். ஒரு சீனும் லென்த்தையாக இருந்தது. அதனால படம் அவ்வளோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எது நல்லா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணால் இந்தியன் 3 ட்ரெய்லர் கொடுத்தா அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அந்த தாத்தா கெட்டப் சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு விஷுவலாக பார்க்கும்போது? சாங்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் அது கெட்டப் ரொம்ப மோசமாக படம் ஒருத்தாலே நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஏஆர் ரஹ்மானை மிஸ் பண்ணுறோம் அப்படி. ஆமாம், அதுவும் ஒன்று தான். மியூசிக் அவ்வளோவா இல்லை. மியூசிக் ஒர்க் ஆகல. ஓகே. ஸோ இந்த இந்தியன் 2 ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா லாஸ்ட்டாக? வாய்ப்பு இல்லை. 5க்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? 5க்கு என்ன 2 அவ்வளோதான். படம் நல்லா இருக்குண்ணா, போர் அடிக்கல. ஓகே. படத்தில் என்ன 2 ஹவர் போர் அடிக்காது, நல்லா இருக்குது படம். அந்த ஃபைட் சீன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த சைக்கிள் ஃபைட் சீன் இந்தியன் 1 கம்பேர் பண்ணும்போது இந்தியன் 2 நல்லா இருக்கு. இந்தியன் 1 கம்பேர் பண்ண கூடாது. இது கமர்ஷியலு, அது வந்து நல்ல லாஜிக்கான படம், பக்காவாக இருக்கும். இது கமர்ஷியல் தான், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. 3க்கு வெயிட் பண்ணலாம், போர் அடிக்கல, அதுதான் போதும். போர் அடிக்கல. படத்தோட மெயின் கான்செப்ட் என்னச்சு? மனதான் சேம் ஊழல் தான். சேம் ஊழல். அதுலேயே ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாரு. என்னென்னா அந்த அதிக பணம் லாஜிக் இல்லாமல் சேர்க்காதீங்க அப்படின்ட்டு, மற்றவங்கிட்ட இருந்து பறித்து சேர்த்து வைக்காதீங்க, அந்த கான்செப்டில் நிற்கிறாரு அவர். கமல்ஹாசன் சித்தார்த் ஆக்டிங்லாம் அப்படின்னு. சித்தார்த்துக்கு அந்த அளவுக்கு இது கிடைக்கல. ஆனால் கமலோட ஆக்டிங் வேறு லெவல். படத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்கும். அவர் பாடி வந்து 6 பேக் காட்டுறதுலாம் கமல் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் அங்கே பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்தியன் 1 ஏஆர் ரஹ்மான் மியூசிக், இந்தியன் 2 அனிருத். ஸோ எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அனிருத்? அங்கே சாங் வந்து வேறு லெவல் கிட்டு, இங்கே சாங் இல்லை, கொஞ்சம் கம்மி தான் அதை கம்பேர் பண்ணால். அனிருத்துக்கு பிஜிஎம் ஓகே, ஸ்கோரிங் வந்து நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஸோ நைஸ். சும்மா சொல்லுங்க. அடுத்த எதிர்பார்ப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. 3க்கு வெயிட் பண்ணலாம். அடுத்த எதிர்பார்ப்பு செம்மையாக இருக்கும். ஓகே. ஸோ இது படத்தில் சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு மேம்? சாங்ஸ்லாம் ஒரே ஒரு சாங் மட்டும்தான். ஓகே. அதுக்கப்புறம் அந்த இது தாத்தா சாங் வந்து சாங்ஸ் ஓவரா செலவு பண்ணியிருக்காரு. அந்த தாத்தா சாங்லாம் மேக்கிங் நல்லா இருந்துச்சு, பார்த்தோம். அதுதான் எப்படி இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது? இல்லை, அதே தான், ஓவர் கிராண்டு. படம் ஓகே ப்ரோ, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். 3க்கு தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது. 2 அவ்வளோவா ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ப்ரோ. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. என்ன ப்ரோ, ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறீங்க? ஒரு மாதிரி லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் லேக் அடிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, பார்க்கலாம் ஒரு வாட்டி. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் என்ன பெட்டராக பண்ணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் லென்த்து ஓவராக இருக்குது. கொஞ்சம் கமலோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் பண்ணலாம். தாத்தா கெட்டப்ல கமல்ஹாசன் சார் வராரு, பயங்கரமாக இருக்காரு. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது பக்கம் ஏஆர் ரஹ்மான் அனிருத் 2 பேர்ல யார் மியூசிக் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஏஆர் ரஹ்மான் தான் ப்ரோ. நான் பண்ணிருக்கேன் அதை ரீப்ளேஸ் பண்ணேன். ஆமாம் ஆமாம் ஓகே படம் ஹிட் ஆகுமா ப்ரோ லாஸ்ட்டாக? ஆகிடும் ப்ரோ. கமல் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. படத்தில் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸில் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. ஏஆர் ரஹ்மானை நான் பர்சனலாக ரொம்ப விஷ் பண்ணுறேன். ஆமாம். ரெண்டாவது சங்கரோட பிரம்மாண்டம், சங்கரோட அந்த இது எல்லாமே இருக்குது படத்தில். ஓகே. ஸோ படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே சினிமாட்டோகிராஃபிலாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கு. ரேட்டிங் வந்து 10க்கு 7 தரலாம். படம் ஹிட் ஆகுமாண்ணா? ஹிட் ஆகும். தேவையில்லாத சீன்ஸ் கொஞ்சம் இருக்குது. படம் எதுவும் வராதனால நல்லா இருக்குது, நல்லா ஹிட் ஆயிரும். ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏன் ப்ரோ சங்கரோட மூவி நல்லா இருக்கும்ல, ஏன் அப்படி சொல்கிறீங்க? அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. படமே மிஸ் ஆகுது. அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. படத்தோட ஹைலைட்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? சுமாராக தான் ப்ரோ போச்சு. ஹைலைட் எதுவும் சொல்ல அளவுக்கு படம் ரொம்ப லேக் அடிக்குதா? ரொம்ப லாக. 5க்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? 5, 3, 2.5 ஒர்த் இல்லை. கமலாசன் ஆக்டிவ் எப்படி இருந்துச்சு? கமல்ஹாசன் ஆக்டிங் வெரி லெஸ் ப்ரோ. அது வேறு யாரோ ஆக்டிங் தான். ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. பட் ஆனால் உட்காந்து அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு இல்லை ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா? இல்லை ப்ரோ, அதிகமாக ஹைப்பாக எதிர்பார்த்து வந்தோம். பட் அந்த அளவுக்கு இல்லை. படம் ஃபுல்லாகவே லேக் அடிக்குதா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டீசெண்டாக போன போல இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஆஃபில் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக போச்சு ப்ரோ. படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒருத்தர் இல்லைன்றீங்க. ஒருத்தர் இல்லை. ஓகே. என்ன ஹைலைட் ப்ரோ படத்தில், என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? அந்த எதுவுமே இல்லை ப்ரோ. படம் சொல்கிறேன். ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு மீடியமாக போகணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக படம் இருக்குண்ணா. எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குண்ணா. ஏஆர் ரஹ்மான் மிஸ் பண்ணுறேண்ணா, அவ்வளோதாண்ணா. ஏன்னா ஏன் இவர் மியூசிக் நல்லா இல்லையாண்ணா? நல்லா இருக்குண்ணா, சூப்பராக நல்லா இல்லையா? இருக்கு. நல்லா இருக்கு. இருந்தாலும் அவர் தீம் மியூசிக் தானே சூப்பர். ஓகே. இந்தியன் 1க்கும் இந்தியன் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? இந்தியன் 3 வந்தால் தானே தெரியும். இந்தியன் 3 அப்போ இந்தியன் 2 சுத்தமாக நல்லா இல்லைன்றீங்களா? நல்லா இருக்குண்ணா, அதோட பேசிக் அவ்வளோதான். ஒத்து நல்லா இருக்குண்ணா. படம் பார்க்கலாண்ணே. எல்லாரும் பார்க்கலாம். எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். நல்லா ஆக்டிங்கு, பிஜிஎம்லாம் மாசுண்ணே. எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. படத்தில் என்ன ஹைலைட் ப்ரோ? படத்தில் ஹைலைட்டு கமல் சார் தானே. எல்லா சீனுமே நல்லா மாசாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஜிஎம்மு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குண்ணே. படம் எங்கேயா லேக் அடிக்குதா ப்ரோ? படம் லேகுன்னா ஒரே விஷயம் தான், 3 மணி நேரம் இருக்கிறது தான் கொஞ்சம் பெரிய லேக்காக இருக்குது. அது மட்டும்தான். படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஹிட் ஆகணும். ஓகே. கன்ஃபார்ம். கமலாசன் சீரியலில் இந்தியன் 2 என்ன மாதிரி படமாக இருக்கும்? இல்லை, அவர் பண்ணுற எல்லா படமே நல்ல படம் தான், மாஸ் படம் தானே. எல்லாமே ஓகே தானே. ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாண்ணே. எல்லாருமே பார்க்கலாம். போர் அடிக்காமல் பார்க்கலாண்ணே.